வணக்கம் அன்பு நண்பர்களே. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோ டெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃபிரெண்ட்ஸ், உங்கள்ல நெறைய பேரு கம்ப்யூட்டர்ல ஆன்லைன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும் பொழுது, ஒன்றுக்கும் மேற்பட்ட வெப் கேமராவ பயன்படுத்தி அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரே நேரத்தில் எப்படி எல்லா வெப் கேமராவுமே ஒரே ஸ்க்ரீனில் தெரிய வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்ப என்னுடைய கம்ப்யூட்டர்ல நானு 2 வெப் கேமரா வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, லாகிடெக் வெப்கேம் ஒரு கேமரா காட்டுது. அதுக்கு கீழயே லாகிடெக் வெப்கேம்னு எனக்கு இன்னொரு கேமரா காட்டுது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வீடியோவ அன்மியூட் பண்றேன். அன்மியூட் பண்ணா இது ஒரு வெப் கேமரா. நான் இந்த ஆரோ மார்க்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு, இந்த 2வது வெப் கேமராவ செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இது வேற ஒரு வெப் கேமரா. உங்கள்ல ஒரு சிலர் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த மாரி வெப் கேமரா சேஞ்ச் பண்றது கஷ்டமா இருக்குது. ஒரே ஸ்க்ரீன்லயே எனக்கு எல்லா வெப் கேமராவுமே வரணும் அப்படின்ற மாரி நெனச்சிருப்பீங்க. அந்த மாரி நம்மளால கொண்டு வந்துக்கிற முடியும். அப்படி நம்ம ஒரே ஸ்க்ரீன்லயே வந்துட்டு 2, 3 வெப் கேமராவ கொண்டு வரதுக்கு, நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு வேணும். அந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி தான் நம்மளால கொண்டு வர முடியும். அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு இலவசம் தான். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இப்ப எப்படி நம்ம ஒரே ஸ்க்ரீன்லயே 2, 3 வெப் கேமராவ கொண்டு வரது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர்ல போயிட்டு OBS அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓபிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, ஓப்பன் பிராட்காஸ்டர் சாஃப்ட்வேர் ஓபிஎஸ் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்ல உள்ள போயிட்டு, உங்களுடைய கம்ப்யூட்டர் விண்டோஸா இல்ல மேக் ஓஎஸ்ஸா லினக்ஸான்னு பார்த்து அதுக்கேத்த மாரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப என்னுடைய கம்ப்யூட்டர் விண்டோஸ், அதனால நான் விண்டோஸ்ன்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்றேன். இப்ப எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி என்னுடைய கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுனால, நான் இப்ப கேன்சல் பண்ணி விட்டுக்கிறேன். ஒன்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா, ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாரி தான் இருக்கும். இந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சீன்ஸ் அப்படின்னு குடுத்து, இந்த இடத்துல சீன் 1ன்னு குடுத்துருக்காங்க. சோர்சஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஆடியோ மிக்சர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அடுத்ததா கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப நானு சீன்ஸ் அப்படின்றதுக்கு நேரா கீழ இருக்கக்கூடிய இந்த பிளஸ் ஐகான்ல கிளிக் பண்ணிட்டு, புதுசா ஒரு சீன் கிரியேட் பண்றேன். சீன் 2 அப்படின்னு இந்த இதுக்கு நீங்க நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணா கூட பண்ணிக்கிறலாம். இப்ப நான் சீன் 2 அப்படின்னு டிஃபால்ட்டா அப்படியே விட்டுட்டு ஓகே குடுத்துர்றேன். இப்ப 2வது சீன் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆயிருக்குது. இதுல சோர்சஸ் அப்படின்றதுல போயிட்டு பிளஸ் ஐகான்ல கிளிக் பண்ணிட்டு, வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்றதுல ஓகே குடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு டிவைஸ் அப்படின்றதுக்கு நேரா ஃபர்ஸ்ட் நானே ஒரு வெப் கேமரா செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் வந்துட்டு வந்துருச்சு எனக்கு. இந்த வெப் கேமராவ நீங்க எந்த பொசிஷன்ல வேணும்னு நெனைக்கிறீங்களோ அந்த பொசிஷன்ல வச்சுக்கலாம். இப்ப நான் இந்த பொசிஷன்ல வச்சுக்கிறேன். அடுத்ததா மறுபடியும் நானு புதுசா ஒரு சீன் கிரியேட் பண்றேன். ஓகே குடுத்துர்றேன். இப்ப இந்த சீன் 3ல போயிட்டு பிளஸ் ஐகான்ல கிளிக் பண்ணி மறுபடியும் வீடியோ கேப்சர் டிவைஸ் செலக்ட் பண்ணிட்டு, வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்றதுல நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணா பண்ணிட்டு ஓகே அப்படின்னு குடுத்துர்றேன். இதுல டிவைஸ் அப்படின்றதுல போயிட்டு 2வதா இருக்கக்கூடிய இந்த லாகிடெக் வெப் கேமரா அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துர்றேன். என்னுடைய கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்னொரு வெப் கேமராவும் இப்ப இந்த இடத்துல வந்துருச்சு. இதையும் நானு தேவையான பொசிஷன்ல இந்த மாரி வச்சுட்டு விட்டுர்றேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்ப சீன் 4 ஒண்ணு கிரியேட் பண்றேன். இதுல நான் இப்ப என்ன பண்றேன்னா, சீன் 2வையும், சீன் 3யையும் நான் இப்ப இந்த இடத்துல கொண்டு வரப் போறேன். பிளஸ் ஐகான்ல கிளிக் பண்ணிட்டு, சீன் அப்படின்ற இந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணி, சீன் 2 செலக்ட் பண்றேன். ஓகே குடுத்துர்றேன். இது நானு இந்த மாதிரி நான் வச்சுர்றேன். அடுத்ததா பிளஸ்ல கிளிக் பண்ணிட்டு, சீன் அப்படின்றதுல போயிட்டு, சீன் 3ய வந்து செலக்ட் பண்ணி ஓகே குடுத்துர்றேன். இப்ப இதையும் நானு இந்த மாதிரி வேணுங்கிற அளவு வச்சுர்றேன். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் எத்தனை வெப் கேமரா தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை சீன் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வெப் கேமராவை நீங்கள் ஆட் பண்ணிக்கிற முடியும். வெப் கேமராவை நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு உங்களுடைய கீபோர்டில் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிக்கிற முடியும். சீன் 1 எனக்கு தேவையில்லை, அதனால் சீன் 1 டெலீட் பண்ணிடுறேன். ஆக்சுவலா இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சீன் 2 அப்படின்றதுல போயிட்டு, வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்றதுல ஒரு வெப் கேமரா செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது சீன் 3 அப்படின்றதுல போயிட்டு, சோர்சஸ்ல வேற ஒரு வெப் கேமரா நம்ம கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வெப் கேமராவ செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததா சீன் 4 அப்படின்றதுல போயிட்டு, சீன் 2வையும், சீன் 3யையும் வந்துட்டு இந்த சீன் 4க்குள்ள வந்து நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா, நமக்கு இந்த 2 வெப் கேமராவுமே வந்துருச்சு. ஓகே. இப்ப இந்த ஸ்க்ரீன எப்படி நம்ம நம்மளுடைய Zoomலயோ அல்லது Google Meetலயோ அல்லது Microsoft Teamஸ்லயோ நம்ம கொண்டு வரது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் விர்ச்சுவல் கேமரா அப்படின்ற இந்த ஆப்ஷன எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்ப இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளூ கலர்ல இந்த மாரி வந்துரும். இப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய Zoom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Zoom மீட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா,
உங்களுடைய கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வெப் கேமரா எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். கீழேயே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் விர்ச்சுவல் கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஓபிஎஸ் விர்ச்சுவல் கேமரா ஆப்ஷனில் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த வீடியோ கேமராவுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணிட்டு ஓபிஎஸ் விர்ச்சுவல் ஸ்டுடியோ அப்படின்ற வெப் கேமராவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் கேமரா வந்துட்டு அன்மியூட் பண்றேன். அன்மியூட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஓபிஎஸ் ஸ்டுடியோக்குள்ள வந்துட்டு நம்ம என்ன ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணி வச்சிருந்தோமோ, அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க உங்களுடைய வெப் கேமராவை மியூட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு ஒண்ணு இந்த இடத்துல நேம் காட்டும். அப்படி இல்லன்னா, ஓபிஎஸ் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் உடைய சிம்பல் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். எனக்கு வந்து நேம் காட்டுது. இப்போ நான் அன்மியூட் பண்ணும்பொழுது எனக்கு இந்த மாதிரி வருது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேமரா மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஓபிஎஸ் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர்ல போயிட்டு இந்த சீன் 4ன்றதுக்கு பதிலா சீன் 3 செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேமரா வந்துட்டு வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதே வெப் கேமரா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜூம் சாஃப்ட்வேர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓபிஎஸ் ஸ்டுடியோல சீன் 2 அப்படின்றத செலக்ட் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு ஜூம்லயும் வந்துட்டு சீன் 2 வந்துட்டு காட்டும். இங்க வந்து நீங்க சீன் 4 செலக்ட் பண்ணும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க என்ன காட்டுதோ, அதே வந்துட்டு உங்களுக்கு இங்கேயும் காட்டும். நீங்க ஒவ்வொரு தடவையும் ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஸ்க்ரீன்ல போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்ல. செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க ஷார்ட்கட் வந்துட்டு நீங்க செட் பண்ணி வச்சுக்கிற முடியும். ஹாட் கீஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு, இந்த ஷார்ட்கட் அசைன் பண்ணக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ல நீங்க அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, சீன் 2, 3, 4 இந்த மாரிலாம் குடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம சீன் 2க்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் கீ செட் பண்ணிக்கலாம். நானு 2 அப்படின்னு செட் பண்றேன். அடுத்த சீன் 3க்கு வந்துட்டு 3 அப்படின்னு செட் பண்றேன். சீன் 4க்கு 4ன்னு செட் பண்றேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை ஓகேன்னு குடுத்துடுறேன். இப்ப சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு தடவ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ்ல போயிட்டு, ஹாட் கீஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணோம்னா, நம்ம வந்துட்டு செட் பண்ண ஷார்ட்கட் கீலாம் இந்த இடத்துல காட்டுது. ஓகே. இப்ப நம்ம ஷார்ட்கட் கீ பிரஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப நானு 2ன்ற கீய பிரஸ் பண்றேன். எனக்கு சீன் 2க்கு வந்துட்டு ஸ்விட்ச் ஆயிருச்சு. அடுத்த 3 அப்படின்ற கீ பிரஸ் பண்றேன். சீன் 3க்கு வந்துருச்சு. 4ன்ற கீ பிரஸ் பண்றேன். சீன் 4க்கு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்ப நானு ஜூம்ல போய்க்கிறேன். ஜூம் மீட்டிங்ல போயிட்டு இப்ப நானு 2 அப்படின்ற கீ பிரஸ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வெப் கேமரா வந்துருச்சு. 3 அப்படின்ற கீ பிரஸ் பண்றேன். இந்த வெப் கேமரா காட்டுது. அடுத்த 4 அப்படின்ற கீ பிரஸ் பண்ண உடனே நமக்கு 2 வெப் கேமராவுமே மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சீன் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு காட்டுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாரி நீங்க ஷார்ட்கட் கீ பிரஸ் பண்ணியே உங்களால ஈஸியா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நானு Google Meetல எப்படி நம்ம வெப் கேமரா செட்டிங்ஸ் மாத்துறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்க Google Meetல போயிட்டு நீங்க வெப் கேமரா சேஞ்ச் பண்றதுக்கு இந்த மோர் ஆப்ஷன்ஸ் இந்த ஐகான்ல போயிட்டு பிரஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு வீடியோ அப்படின்றதுக்கு நேரா இந்த இடத்துல லாகிடெக் வெப் கேமராவுக்கு பதிலா ஓபிஎஸ் விர்ச்சுவல் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த வெப் கேமரா வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் வெப் கேமராவை அன்மியூட் பண்ணீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் எந்த சீன் வந்துட்டு ஆக்டிவில் இருக்கோ அந்த சீன் வந்துட்டு உங்களுக்கு இங்கே காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ Google Meet நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்த மைக்ரோசாஃப்ட் டீம்ல வந்துட்டு நீங்க வெப் கேமரா சேஞ்ச் பண்றதுக்கு இந்த கேமராவுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணிட்டு, மோர் வீடியோ எஃபெக்ட்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன்ல போயிட்டு, செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல போயிட்டு, நீங்க வந்துட்டு ஓபிஎஸ் விர்ச்சுவல் ஸ்டுடியோ இந்த கேமரா செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். இப்ப நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல வெப் கேமராவ அன்மியூட் பண்ணும் பொழுது, ஓபிஎஸ் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர்ல என்ன ஸ்க்ரீன் வந்துட்டு காட்டுதோ, அதே ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஓபிஎஸ் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர்ல வந்துட்டு நமக்கு இந்த ஸ்க்ரீன் தான் காட்டுது. இப்ப நம்ம 2வது நம்பர் ஷார்ட்கட் கீ பிரஸ் பண்ணி 2 அப்படின்றதுக்கு போனோம்னா, மினிமைஸ் பண்ணிட்டு செக் பண்ணோம்னா, நமக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்லயும் வந்துட்டு இந்த வெப் கேமரா வந்துட்டு வந்துருச்சு. இப்ப நான் 4 அப்படின்ற கீ பிரஸ் பண்ணேன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இது வருது. 3 அப்படின்ற கீ பிரஸ் பண்ணேன்னா, எனக்கு இந்த வெப் கேமரா வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓபிஎஸ் விர்ச்சுவல் கேமரா அப்படின்ற ஆப்ஷன நீங்க எனேபிள் பண்ணிட்டு, இந்த ஸ்க்ரீன க்ளோஸ் பண்ணக்கூடாது. மினிமைஸ் தான் பண்ணணும். இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர மினிமைஸ் பண்ணிட்டு, எந்த சாஃப்ட்வேர்ல நீங்க ஆன்லைன் மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்களோ, அந்த சாஃப்ட்வேர்ல போயிட்டு உங்களால ஈஸியாவே வெப் கேமராவ சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.